இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல தொடர்ச்சியாக நம்ம தியானித்து வருகிறோம். நம்மை நடத்துகிற தேவன் அப்படின்ற தலைப்பின் கீழாக அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் நமக்கு போதித்து நடத்தி நம்மை செவ்வையான பாதைகளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். முடிவுல ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல ஏசாயா 41 அதிகாரம் 13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. நிறைய நேரங்களில நாம் தனிமையை உணர்கிறவர்களாக காணப்படுறோம். யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னோடு வருவா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல கலங்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய கரத்தை ஒருத்தங்க பிடிச்சு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம், எவ்வளவு ஆறுதல் அடைவோம், எவ்வளவு சப்போர்ட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து நான் என்ன செய்றேன், உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை மனுஷன் நம்ம கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு நான் இதுல ஹெல்ப் பண்றேன், இந்த காரியத்துல நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், உனக்கு நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரமா அவங்க எல்லா நாளும் நம்மளுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு உதவி செய்வாங்க, ஆனா எல்லா நாளும் அவங்க நம்மளுக்கு செய்ய முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ நமக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன் கையை பிடிச்சு நான் என்ன சொல்றாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பயத்துக்குள்ளானதாகவும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை கலங்கடிக்க பண்ணுகிறதாகவும் காணப்படுகிற வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கரம் பிடித்து நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷத்துல நான் என்ன செய்வேன், எனக்கு நிறைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டியதா காணப்படுகிறது. அவர் என்னை எப்படி நடத்துவார், நான் எப்படி இந்த காரியத்தை தாண்டி செல்லுவேன், யார் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, கரம் பிடித்து நடத்துறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். வேதத்தின் அடிப்படையில லோத்தின் சம்பவத்தில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஒரு காரியத்தை. நிறைய பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் யாரெல்லாம் வழி நடத்தினார், கரம் பிடித்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த லோத்துடைய காரியத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்பட போகிறது, அந்த அழிவிலிருந்து லோத்துவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த தூதன் வெளியே அனுப்புறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 19 அதிகாரம் 16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவங்க அந்த அழிவிலிருந்து அவங்கள காக்கும்படியாக கையை பிடிச்சு அவங்க என்ன செய்றாங்க, வெளியே கொண்டு விடுறாங்க. இதே மாதிரிதான் உங்களுடைய சூழ்நிலைகள். யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நான் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கரத்தை பிடிச்சு நான் அழிவிலிருந்து நான் உன்னை விலக்கி வேற இடத்துக்கு வைப்பேன், வேற இடத்துல உன்னை மாற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அழிவின் காரியங்கள் உங்களுக்கு நேரிடாது. ஒருவேளை லோத்துடைய சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கலா அந்த ஊர்ல இருந்து வேற இடத்துக்கு அவங்கள அனுப்புறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையில அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார், அந்த அழிவிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் அதனால என்ன செய்யணும், அவருடைய காரியத்துல நம்ம சார்ந்து இருக்கிறவர்களாக காணப்படணும், அவருக்கு பிரியமானவர்களாக. அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்தும் போது அந்த பாதையில நம்ம நடக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அவர் நமக்கு போதிக்கும் போது அந்த போதனையில நம்ம போதிக்கிற பாதையில நம்ம நடக்கிறவர்களாக காணப்படணும். அப்படி இருக்கும்போது அழிவிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகங்கள். ஒருவேளை நீங்க பலவிதமான கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சுகவீனத்தின் நிமித்தமாக ஐயோ நான் அழிந்து போயிருவேனோ அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக நான் அமிழ்ந்து போயிருவேனோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கடன் பிரச்சனை எனக்கு மிகவும் வேதனையாய் காணப்படுகிறது, இதுல இருந்து நான் மீண்டு வரமாட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வேலை காரியங்கள் மிகவும் நெருக்கமாய் காணப்படுகிறது, நான் அமுங்கி போய் காணப்படுகிறேன் இந்த பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து கரத்தை பிடித்து உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் தூக்கி வெளியே விடுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லாம விசுவாசத்தோடு இந்த காரியங்களை ஆண்டோடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அவர் நம்மை நடத்துகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை அழிவில் இருந்து விலக்கி மீட்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம்.
அந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அவங்க அக்கறைப்படும்படியாக அவங்க படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிற வேலையில புயல் அடித்து அந்த படகு கவிழ்ந்தது போல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட சூழ்நிலையில அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நடந்து வருகிறாரு. அப்போ அவங்க பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன செய்யறேன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் நடக்கும்போது அவன் கடலின் மேல் நடந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவன் கடலை பார்க்கும்போது ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, கரத்தை பிடித்து அவனை தூக்கி விடுகிறாரு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகள்ல நாம் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய காரியங்கள்ல நமக்கு நேரிடுகிற சூழ்நிலைகள், சோதனையான காரியங்கள், நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கிறதான பலவிதமான பிரச்சனைகள், இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறதான நேரங்களில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என்னை பார் அப்படின்னு சொல்றாரு. அவன் பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவன் அந்த கடலின் மேல் நடந்தான். அந்த கொந்தளிக்கிற அலைகளை பார்த்து அவன் பயப்படல. அந்த கொந்தளிக்கிற கடலின் அலைகள்ல நான் அமிழ்ந்து போவேன் அப்படின்னு அவன் நினைக்கல. ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் கடலின் ஆழத்துல நான் இருக்கிறது போல, அலைகள் அமிழ்த்துகிறது போல உங்களுக்கு காணப்படலாம். ஒரு பிரச்சனையா, 2 பிரச்சனையா, எங்க போனாலும் சுத்தி ஒரே பிரச்சனை தான், எந்த பக்கம் போனாலும் அந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. கரம் பிடித்து வழி நடத்துகிற இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய காரியங்கள் செவ்வையாய் வாய்க்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 139 9:10 இப்படி சொல்லிடுது, நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய கை நம்மை பிடிக்கும், அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய வலது கையை நம்முடைய வலது கையை பிடித்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கையை பிடிச்சு நம்ம வெளியே கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க ஜாலியா நடந்து போயிட்டே இருக்கும், எந்த விதமான கவலையும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. பயங்கரமான டிராபிக் இருக்கு, நிறைய வாகனங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது, அதை குறித்து அந்த சிறு பிள்ளை என்ன செய்யாது, பயப்படாது. ஏன்னா நம்முடைய கையை அந்த கை நம்ம பிடிச்சிருக்கோம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் அந்த கையை பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஜாலியா இருக்கும். அதே போல நம்முடைய கையை ஆண்டவர் பிடித்திருக்கும் போது, நாம் அவருடைய கையை பிடிச்சிருக்கும் போது ஒருவேளை சில சிச்சுவேஷனால் நம்ம கையை விடுகிறவர்களாக காணப்படலாம். அவர் நம்முடைய கையை பிடித்திருக்கும் போது அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிற தேவன், கண்மணி போல ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அவர் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது, அவர் வலது கையை பிடிச்சிருக்கும் போது அந்த கையிலிருந்து நம் வெளியே வராமல் அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த கரம் நம்மை நடத்துகிறதாய் காணப்படுகிறோம். நம் தேவைகளை சந்திக்கிற கரமாய் காணப்படும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கரம் பிடித்து ஆண்டவரே நீ நடத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு தியானித்தோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சிச்சுவேஷன்ல, எங்களுடைய சூழ்நிலைகள்ல நாங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காதபடி நீர் எங்களோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி, நீர் எங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க, நீங்க எங்க கூட இருக்கீங்க அப்படின்றத நாங்க உணரும்படியான கிருபை தந்தரலங்க. அநேக நேரங்கள்ல ஆண்டவரே எங்களை நீங்க கைவிட்டுட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். நீங்க பாதாளத்துல நாங்க இருந்தாலும், எங்க இருந்தாலும் அங்கேயும் இந்த வலதுக்கு எங்களை தாங்கும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை இந்த ஆண்டுல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய போதனையின்படி நடக்கிறவர்களாகவும், நீதியின் பாதையில் நடக்கிறவர்களாகவும், உம்முடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாக எங்களுடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. மகிமை 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 மகிமை